இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாகன ஓட்டிகளுக்கு ஷாக் கொடுக்குற வகையில் மத்திய அரசாங்கம் புதுசாக டிராஃபிக் ரூல்ஸை மாற்றிருக்காங்க. இதன் மூலமாக அபராதம் உச்சபட்ச அதிகத்துக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாடு முழுக்க விதிகளை மீறுற வாகன ஓட்டிகளுக்கு அபராதங்களை விதிக்க மத்திய அரசு புதிய விதிகளை அறிமுகம் செஞ்சுருக்கு. இது ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து இந்த விதிகள் அமலுக்கு வரும்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் மாநில அரசுகள் அவங்கவுங்களுக்குன்னு தனிப்பட்ட விதிகளை வைத்திருக்கிறதுனால இவங்க இந்த விதிகளை கம்பல்சரியாக அமல்படுத்தணும்னு அவசியம் இல்லை. இது மத்திய அரசோட வெறும் பரிந்துரை தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் சில மாநிலங்களில் இந்த அபராதம் அமலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன ரூல்ஸுக்கு எவ்வளோ அபராதம் விதிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். குடிச்சு விட்டு வாகனம் ஓட்டணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஃபைன் ரேட் 1000 ரூபா இருந்தது. இப்போது அது எவ்வளோ மாற்றிருக்காங்கன்னா 10,000 ரூபாயை மாற்றிருக்காங்க. அது போக 6 மாதத்துக்கு சிறை தண்டனையும் விதிக்கப்படும். திரும்ப இந்த தவறை செஞ்சோன்னா 15,000 ரூபா அபராதமும், அப்படி இல்லைனா 2 வருஷம் சிறை தண்டனையும் விதிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டினோன்னா 100 ரூபாயில் இருந்த ஃபைன் இப்போ 1000 உயர்த்தியிருக்காங்க. அது போக 3 மாதத்துக்கு டிரைவிங் லைசன்ஸ் கேன்சல் பண்ணுறாங்க. சீட் பெல்ட் அணியாமல் போனால் ஃபைன் 1000 போட்டிருக்காங்க. இது முன்னாடி இருந்த ரேட்டை விட 10 மடங்கு அதிகம். நம்ம வாகனத்தை ஓட்டும்போது மொபைல் ஃபோனை பயன்படுத்தினா இதுக்கு முன்னாடி 5,000 ரூபா அபராதம் இருந்தது. இனிமேல் அதை 5,000 கூட்டியிருக்காங்க. டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் நம்ம வண்டி ஓட்டணும் அப்படின்னா 5,000 ரூபா அபராதம் விதிக்கப்படும். ஆனால் இது ஏற்கனவே பல மாநிலங்களில் 2,000 இருக்குது. 2 வீலர்ஸில் ட்ரிபிள்ஸ் போனால் 100 ரூபாயில் இருந்த அபராதம் இப்போ 1000 ரூபாயை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்சூரன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டினோன்னா அதுக்கான அபராதம் 2,000 அதிகரிச்சிருக்காங்க. அதோட 3 மாத சிறை தண்டனை, அப்படி இல்லைனா சமூக சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க. திரும்ப அதே தப்பு பண்ணால் ஃபைன் ரேட் 4,000 ரூபா வரைக்கும் விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாசு சான்றிதழ் இல்லாமல் வாகனம் ஓட்டினா இனி 10,000 ரூபா அபராதமும், அப்படி இல்லைனா சமூக சேவையுடன் கூடிய 6 மாதம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும் சொல்கிறாங்க. கவனக்குறைவாகவோ ஆபத்தான முறையில் வண்டி ஓட்டணும் அப்படின்னா 5,000 ரூபா வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அவசர கால வாகனங்களான ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்களை நமக்கு வழி கொடுக்காமல் விட்டோம் அப்படின்னா நமக்கு 10,000 ரூபா ஃபைன் போடுவாங்க. பொது சாலைகளில் பந்தயத்தில் ஈடுபட்டாலோ அதிவேகமாக வாகனம் ஓட்டுனாங்களோ அவங்களுக்கான ஃபைன் 5,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிள்ஸில் ஓவர்லோடு நம்ம எடுத்துகிட்டு போனால் அதோட ஃபைன் ரேட் 2,000லேருந்து 20,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிராஃபிக் சிக்னல்ஸை நம்ம மதிக்காமல் போனோம் அப்படின்னா 500 ரூபாயில் இருந்த அபராதம் 5,000 உயர்த்தியிருக்காங்க. கடைசியாக ஒரு சிறார்கள் குற்றங்களுக்கான ஃபைன் தான் நம்மளால் ஏற்றுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது 18 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் போக்குவரத்து ரூல்ஸை மீறி அவங்க வாகனங்களை இயக்குனா அதுக்கான ஃபைன் ரேட் 2,500 ரூபாயிலிருந்து 25,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வாகன உரிமையாளருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும். கூடுதலாக வண்டியோட லைசன்ஸ் 1 வருஷத்துக்கு ரத்து செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அது போக குற்றத்தில் ஈடுபட்ட அந்த சிறுவன் 25 வயசு வரைக்கும் ஓட்டுநர் உரிமம் பெற தகுதியற்றவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இந்த புது ரூல்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கடைசியாக இந்த சிறார்களுக்கான ஃபைனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் பதிவு செய்யுங்க. இதே மாதிரி மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பை மோட்டோ ஷாப்பிங் ஆப். இவங்க ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தான். அதாவது நமக்கு தேவையான எல்லா மளிகை பொருட்கள் காய்கறிகளும் இந்த ஆப்லேருந்து நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயும் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. உங்களுக்கு வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நியூ ஜாயினர்ஸ் எல்லாருக்குமே அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள்.